நல்ல காரசாரமான மசாலா நண்டு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 5 பல் பூண்டு, 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளியை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாம் லைட்டாக ஒரு பிரட்டி விட்டுறேன். இப்போ கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கால் டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை கொஞ்சம் வேக வச்சுக்கிறேன். இது எந்த அளவுக்கு வேகணும்னு பார்த்திங்கன்னா, தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த தோல் வந்து பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இது வேகணும். அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கிறேன். நண்டு வந்து பேசிக்காகவே பார்த்திங்கன்னா பாடியை வந்து ஹீட் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். தோல் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் அந்த தக்காளி தோலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். மறுபடியும் ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 5 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அரைச்ச பேஸ்ட்டை இப்போ சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை அலம்பி இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். நண்டு பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே தண்ணி ரிலீஸ் பண்ணும். தண்ணி அதிகம் சேர்க்க தேவையில்லை. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். 3 நண்டுடைய பாடி பார்ட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். பெரிய கால் பகுதியெல்லாம் யூஸ் பண்ணலை. அதை வந்து நண்டு ரசம் வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இதை நல்லா ஒரு பிரட்டிடலாம். மசாலா நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகி சுருண்டு வரணும். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வரணும். சுவையான நண்டு மசாலா வறுவல் ரெடி. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.